பிஸ்மில்லா. இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூரில் லட்சமாவடியிலேருந்து திருவாரூர் போகிற வழி. குறிப்பாக சொல்லணுன்னா சோழன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கும். அதுக்கு கீழே எப்படி தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். தண்ணி தேங்கி நிற்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல சில பள்ளங்கள்லாம் இருக்குது. மோட்டர் சைக்கிளில் வரக்கூடியவங்க ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஓட்டுறாங்க. அதில் விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. விழுந்தால் ஆபத்தாக போயிடும் பிள்ளைங்களுக்கு. சிறு வயசு பிள்ளைங்க மழை நேரம்னு பார்க்காம அப்படி ஓட்டுறாங்க. எப்படி தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். இந்த குளத்தை பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் பெஞ்ச மழையே தாக்கு பிடிக்க முடியலை இந்த ஊரில். அந்த அளவுக்கு தான் தரமாக இருக்குது. என்னன்னு சொல்ல தெரியல, அதுக்கு எல்லாத்தையும் சொல்ல தெரியல. ஆனால் இது நகராட்சி சுத்தம் பண்ணி கொடுக்குற மக்களுக்கு உடனே தண்ணியை வெளியாக்கிறதுக்குள்ளே வழி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குறிப்பாக எங்கள் தெரு பெரிய தெருவில் கூட தண்ணி தேங்கி அப்படியே முனையில் வந்து நின்றுடுது. அப்படியே அதை பார்த்தா என்னமோ கொலை அணிக்கிற மாதிரி நிற்கிது. மெயினான இடம், ஹப்பு, அதுவும் இல்லாமல் மக்கள் தொகை நிறைஞ்ச தெரு, அங்கேயும் அப்படி தான் இருக்குது. இதே பொசிஷன் தான். என்னனால அது ஏன் சரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலை. இதை வடிகால்னு நினச்சி விட்டா வடிகால் ஓகே, வடிகால் தண்ணி ஓடுறதுக்காக பள்ளம் இருக்க வேண்டியது தான். அதுக்காக ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது. இது முனிசிபாலிட்டி இன்ஜினியருக்கு தான் தெரியும், எம்இக்கு தான், அவர்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் சரி பண்ணி கொடுக்கணும். இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை நான் எப்படின்னாக்கா இதை ஒவ்வொருத்தருக்கு பண்ண மாட்டேன். டேரெக்டாக என்னுடைய யூடியூப் சேனலில் ஏற்றிடுறது. யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. இதே நான் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறேன். லைவ் போடும்போது நீ மலை கூட லைவ் போட்டிருக்கேன். ஆனால் இந்த மலை தண்ணி தேங்கி நிற்கிதுல, இந்த தேங்கி நிற்கிற இடத்துல அந்த ரைட்டில் வளைவாங்க ஒரு ரோடு. அது எந்த தெரு போகிறதுன்னு தெரியல. அது கல்ஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற தெரு. அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. அது பள்ளத்தை தெரியாதவங்க, வெளியூர்லேருந்து வரவங்க அங்கே டேர்ன் பண்ணாங்கன்னா அங்கே விழுந்துருவாங்க. பாக்கி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு கஷ்டம். இது நம்ம ஊரை நம்ம சரி பண்ணணும். அது நம்மளுடைய மேலே கடமை, நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு. என்ன நம்ம நம்மளுக்கு லாபம் கொடுக்குறாங்க. இந்த ஊரில் ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்லி நினைக்கிறேன் ஒரு 5000 கடைகள் இருக்கும். 5000 கடைகள் குறைச்சலாம் ஒரு 2 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில். 2 கோடி ரூபாயில் 28% அப்படி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 50,000 ரூபா 60,000 கணக்கு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. 28% 50 லட்சம், கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாயில் 40 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா 28% வரி போகுதுல, எல்லாத்துலேயுமே டேக்ஸ் இன்க்ளூடிங் ஆகிடுது. நம்ம பெட்ரோல் எடுத்தாலும் சரி, இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல்ஃபோன் கம்பெனிக்காரங்க கொடுக்கணும். கரண்ட் எடுத்தாலும் சரி, எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதுமாதிரி அந்த கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கணுன்ட்டு கோரிக்கை வைக்கிறோம். பொதுத்தளத்திலே கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தேடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக மனு வைக்கிறது இல்லை, இப்படி கோரிக்கைகள் வைக்கிறோம். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இது இன்றைக்கி யூடியூப்பில் ஏற்றுவேன். இன்றைக்கி டேட்டு 1/3/2025. பார்த்தமைக்கு நன்றி.